பார்க்க போறோம்னா, ஒரு மிக முக்கியமா இந்த கேஸ் வந்து இப்ப வரையும் சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேஸ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃப்ளைட் வந்து ஹைஜாக் பண்ணி போறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம டிபி கூப்பர்ங்கிறது வந்து இப்ப வரையும் யாருமே தெரியாதவங்க இருக்க முடியாது. அந்த மாரி ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னாக்க, இப்ப வரையும் வந்து அன்சால்வ்டு கேஸா இருக்கு. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிவன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எந்த வித பத்தி பார்க்க போறோம்னா, டிபி கூப்பர பத்தி தான் பார்க்க போறோம். அந்த டிபி கூப்பர்ங்கிறவங்க யாரு? அவங்க எப்படி வந்து இந்த மாரி ஒரு செயல செஞ்சிருக்க முடியும்? அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம, இன்னும் 20,000 அடி உயரத்திலேருந்து வந்து ஃப்ளைட்லேருந்து கீழ விழுந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து எப்படி வந்து தப்பிச்சாரு? அவர் தப்பிச்சாரா? இல்லையா? என்கிறது இப்ப வரையும் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னாக்க டிபி கூப்பர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 24, 1971. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 அந்த ஃப்ளைட் நம்பர். டிபி கூப்பர் வந்து நார்மலா ஒரு கோட் சூட் போட்டுக்கிட்டு, அது இல்லாம ஒரு பேக் ஒண்ணு வச்சிருக்காரு. ஸோ அதோட வந்து சீட் நம்பர் 18ல வந்து அவர் டிக்கெட் வாங்கி சீட் நம்பர் 18ல போய் உட்கார்றாரு. உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிருது. ஸோ டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்துல வந்து அங்க குரூ மெம்பர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கள வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒரு பேப்பர வந்து அவங்கள்ட்ட குடுத்து, அவங்க பக்கத்துல வந்து உட்கார சொல்றாங்க. அவங்க வந்து ஏதோ எதார்த்தமா குடுக்குறாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து சேப்ல வந்து அவங்க வச்சுடுறாங்க. ஆனா, மறுபடியும் வந்து அலர்ட் பண்றாரு. அந்த அந்த பேப்பர எடுத்து படிங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு டிபி கூப்பர். ஸோ படிச்ச உடனே என்னன்னு தெரியுதுனாக்கா, அவங்க வந்து கொஞ்ச நேரம் வந்து உட்கார்றாங்க. அவங்கள்ட்ட அந்த இதுல பார்க்குறாங்க. என் பாக்ஸ வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க. ஒரு பேக் கொண்டாரேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த பேக்க ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுக்குள்ள வெடிகுண்டு வச்சிருக்காங்க. நான் இந்த ஃப்ளைட்ட வந்து எதையுமே வெடிக்க விடாம இருக்கணும்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா போயி அந்த ஃப்ளை பைலட் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 2,00,00,000 பணம் குடுக்கணும். அதாவது ரூ. 1,50,00,000 எனக்கு பணம் குடுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த கோடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ரூ. 20 நோட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு இறங்குறதுக்கு 2 பேராசூட் வேணும் அப்படிங்கிற மாரியும் வந்து இதுல வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, எனக்கு ஒரு ட்ரக் வந்து ரெடி பண்ணுங்க. அதுதான் எனக்கு நீங்க ரெடி பண்ணணும். அப்படி பண்ணலன்னா நான் அந்த பட்டன அமுக்கிருவேன் அப்படின்னு வந்து டிபி கூப்பர் வந்து அவங்க அந்த குரூ மெம்பர்ஸ் கிட்ட வந்து சொல்றாங்க. டிபி கூப்பர் சொன்னத வந்து உடனே கேட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த ஃப்ளைட்ல வந்து 36 பேர் போறாங்க. 8 குரூ மெம்பர்ஸோட சேர்த்து அந்த போறாங்க. ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த 36 பேரையும் வந்து அடுத்த ஒரு ஏர்போர்ட்ல வந்து இறக்கி விட்டுட்டு, இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த 8 குரூ மெம்பர்ஸோட இவங்க வந்து மறுபடியும் வந்து டேக் ஆஃப் ஆகுது. அந்த ஃப்ளைட் ஆகுது. ஸோ இந்த ஃப்ளைட் வந்து மேல ஒரு 20,000 அடி வந்து பறந்துகிட்டு இருக்கு. இவருக்கு எல்லாருமே கிடைச்சிருச்சு. அதாவது ரூ. 1,00,00,000 பணம் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம எல்லாமே வந்து ஒரு கையில வந்து கிடைச்சிருச்சு. கிடைச்சவனும் இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, இதுல வந்து எஃப்ஏ வந்து ஒரு இதுல பண்றாங்க. இந்த இவங்க குடுக்குற நோட்ல வந்து அதுல ஒரு சீரியல் நம்பர வந்து பர்ட்டிகுலரா வந்து மென்ஷன் பண்ணி வைக்கிறாங்க. அந்த சீரியல் நம்பர வந்து இவங்க வந்து செக்யூரா வந்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா, இது எங்க போய் ஒரு செலவு பண்றாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு வந்து நோட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபைனலா ஒரு நம்பர் வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல டாலர் $20 வந்து தனியா கேட்டாரு பார்த்தீங்களா? அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சீரியல் நம்பர்லாம் வந்து அவங்க வந்து ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃப்ளைட் 20,000 அடி பறந்துட்டு இருக்கும்போது, அவரும் அங்கேருந்து கீழ வந்து குதிக்கிறாரு. எங்க அந்த பணத்தோட கீழ குதிக்கிறாரு. வந்து அவர் மேல அவ்வளோ ஹைட்ல போயிட்டு இருக்கும்போது, அதாவது 5,000 அடிக்கு மேல வந்து போய்க்கிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும்போது, அவ்வளோ மழை பெய்யுது, காத்தடிக்குது. அதுலயும் வந்து அந்த பாராசூட்லேருந்து அந்த பணத்தோட வந்து கீழ குதிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. குதிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்துர்றாங்க. வந்துட்டு அவங்க குரூ மெம்பர்ஸ் அவங்கள்ட்டலாம் வந்து கேட்கறாங்க. கேட்கும்போது அந்த குரூ மெம்பர்ஸ் வந்து பக்கத்துல உட்கார்ந்து பேசினாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க. இதுல வந்து என்ன மாரி நடந்துச்சு? எப்படி வந்து அவர் எப்படி இருப்பாருன்னா, அவங்க வந்து 2 குரூப் மெம்பர்ஸ் வந்து தனித்தனியா வச்சு அவங்கள அ படம் வந்து டிரா பண்ண சொல்றாங்க. டிரா பண்ணும்போது தான் தெரியுது, அவங்களும் இந்த குரூ மெம்பர்ஸும் 2 பேரும் வரைஞ்ச ஒரே படம் அப்படிங்கிற மாரி மேட்ச் ஆகுற மாரி சொல்லுது. ஏன்னா, அவரு போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கூலிங் கிளாஸ் வந்து ஒரு கருப்பு கண்ணாடி போட்டிருப்பாரு. ஸோ 2 பேரும் தனித்தனியா தான் டிரா பண்றாங்க. தனித்தனி ஸ்க்ரூ மெம்பர்ஸ் தான். ஆனா 2 பேரும் வந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா 2 பேரும் வந்து பார்க்கும்போது, அந்த 2 பேரோட படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி இருந்திருக்கு அப்படின்னு வந்து இது வந்து எஃப்ஐ வந்து ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, 1980 இந்த டிபி கூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, 9 வருடம் கழித்து வந்து இந்த ஒரு பணம் வந்து பார்த்தீங்கன்னா, $20 வந்து சொன்னேன் பார்த்தீங்களா? அதுல வந்து சீரியல் நம்பர்லாம் வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதே மாரி இந்த டிபி கூப்பர் வந்து அந்த
கடல் ஓரத்துல வந்து ஒரு பையன் வந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க. விளையாண்டுகிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துல ஒரு ஒரு பேக் கிடக்கு. அந்த பேக் எடுத்து பார்க்குறாங்க. உள்ள இருக்க $20 வந்து அந்த இதுல வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பணத்த எடுத்துக்கொண்டு அந்த பையன் என்ன பண்றான்னா, கொண்டு அவங்க அப்பா அம்மாட்ட குடுக்குறான். அப்பா அம்மாட்ட குடுத்தோனே அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அது உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. ஸோ அந்த போலீஸ் வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, இது வந்து டிபி கூப்பர் குடுத்த பணம் அப்படிங்கிற மாரி தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் வந்து இன்வெஸ்டிகேஷன வந்து அதிகமா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. பணம் அந்த ஒரு பையில எடுத்தது பார்த்தீங்கன்னா, வெறும் 4,00,000 தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 4,00,000 மட்டும் எடுத்துட்டு மிச்ச பணம் வந்து எங்கே போயிருச்சு அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஆனா, இந்த ஒரு பேக் வந்து தவறி வேற இடத்துல விழுந்திருக்கலாம். ஸோ அப்படிங்கிற மாரி வந்து அந்த எஃப்ஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து டிபி கூப்பர் வந்து எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இப்போ வரையும் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ல வந்து நியூயார்க் டைம், அதே மாரி வெஸ்டர்ன் இந்த மாரி நெறைய நியூஸ் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. அதாவது அன்னோன் நம்பர்ஸ். 1000 பேருக்கு மேல வந்து லெட்டர் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அனுப்பும்போது என்ன தெரியுதுனாக்க, அவங்க வந்து நான் தான் டிபி கூப்பர், நான் தான் டிபி கூப்பர் அப்படின்னு நெறைய பேர் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒவ்வொருத்தவங்களா போயிட்டு இருக்கு. இந்த 1000 பேரும் வந்து புடிச்சு அந்த எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே வந்து அந்த டிபி கூப்பர் கிடையாதுங்கிற மாரி தான் தெரியுது. இந்த ஒரு எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரியுது. அவங்க தான் இந்த லெட்டர வந்து இந்த நியூஸ் பேப்பர் இதுக்கு வந்து அனுப்புனது அப்படின்னு தெரியுது. ஆனா இவங்க ஏன் அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவி இப்ப நாங்க தான் உங்க தம்பி அப்படிங்கிற மாரி பேசுனதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களோட பேர் என்னன்னாக்க, அதாவது அவங்க பேர் வந்து டொனால்ட் அண்ட் வில்லியம்ஸ். இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய இந்த ஒரு இஷ்யூ வச்சு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சரா வந்து மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாங்க. எதுவும் கிடையாதுன்னா, உடனே வந்து இவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூ மெம்பர்ஸ் 2 பேர் இருக்கான்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அவங்கள வச்சு இந்த படம்லாம் மறுபடியும் வரைஞ்சு பார்க்குறாங்க. வரைஞ்சு பார்த்தாலும் அதே சேம் பிக்சர் தான் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னாக்க, இதுல 2 பேர வந்து பார்த்தீங்கன்னா, பிரைம் சஸ்பெக்ட்ட வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் வந்து இந்த மறுபடியும் இந்த குரூப் மெம்பர்ஸோட வந்து பாக்க சொல்றாங்க. இவங்களா வந்ததா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அப்பதான் தெரியுது அவங்களுக்கு வந்து இவங்களோட பேரு வந்து பாத்தீங்கன்னாக்க, ரிச்சர்ட் அண்ட் புளோய்ட் மக்காய். ஸோ இவங்க 2 பேரும் தான் பாத்தீங்கன்னா, ரிச்சர்ட் அண்ட் புளோய் மக்காய் வந்து 2 பேரும் தான் வந்து பிரைம் சஸ்பெக்ட்டா வந்து இதுல மாட்றாங்க. ஆனா இவங்க வந்து ஓரளவு வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆகுற மாரியே தான் வந்து அந்த அளவுக்கு தெரியுது. ஆனாலும் இவரு ரிச்சர்ட் வந்து இவர் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒத்து போனாலும், எந்த விதமான ஒரு சஸ்பெக்ட்டுமே பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஃப்ரை மக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் வந்து இவர வந்து பிரைம் சஸ்பெக்ட்டா வந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டிபி கூப்பர் முடிச்சு இந்த அந்த வேலை முடிச்சதுக்கப்புறம், அந்த 4 மாசத்துக்கு அப்புறம் அதே சேம் ஃப்ளைட்ல வந்து இந்த மக்கி என்ன பண்றாருனாக்க, அதே ஃப்ளைட்ல வந்து அதே 18 நம்பர் சீட் நம்பர் எடுத்து, இவரு மறுபடியும் அங்கே போறாரு. போம்போது பார்த்தீங்கன்னாக்க, அங்கே போயிட்டு அதே மாரி டிபி கூப்பர் என்ன குடுப்பாரோ, அதே மாரி ஒரு லெட்டர் குடுத்திருக்காரு. அந்த டிபி ஸ்க்ரூ மெம்பர்ட்ட. குடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, அவரு நான் அந்த டிபி அதே சேம் லெட்டர், சேம் எல்லாமே இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த வந்து பணத்த கேட்கிறேன். எனக்கு 2,00,00,000 குடுங்க. அது டிபி கூப்பர் என்னென்ன சொன்னாரோ, அதே வந்து இவர் வந்து சொல்றாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த டிபி கூப்பர் வந்து பண்ணத மாரியே இவரும் பண்றாரு. ஆனா ரிச்சர்ட் வந்து இந்த ஃப்ளைட்ல வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க கிடையாது அப்படின்னோனே, அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்படி என்ன பண்றாங்கனாக்கா, மறுபடியும் வந்து இந்த மாரி பண்ணனால, அவர் வந்து என்ன பண்றாங்கனாக்கா, மறுபடியும் அவர வந்து என்கவுண்டர் பண்ணி கொன்னுடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அவர் தப்பிச்சு போற மாரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரிச்சர்ட வந்து என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. ஒரு சஸ்பெக்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 பேர் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து ரிச்சர்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டுவைன். இந்த டுவைன் என்ன பண்றாருனாக்கா, அவங்க ஒய்ஃப் கிட்ட நான் தான் டிபி கூப்பரு. நான் வந்து இவ்வளவு நாள் சொல்ல மறந்துட்டேன். ஆ என்ன மன்னிச்சிரு. நான் தான் டிபி கூப்பர் அப்படின்னு வந்து அவங்கள்ட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது போலீஸ் கிட்ட போயிருது. அவர் என்ன பண்றாருனாக்கா, அவர வந்து மறுபடியும் வந்து அவர வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த குரூப் மெம்பர்ஸ் மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாலும் தெரியல. ஆனா இவரும் கிடையாது அப்படிங்கிற மாரி விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டிபி கூப்பர் வந்து இவர் எழுதுற ஹேண்ட் ரைட்டிங்கும், அவர் ஹேண்ட் ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரையும் வந்து மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா, இந்த ஒரு பையன் வந்து 4,00,000 வந்து எடுத்தான்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதே இடத்துக்கு இவங்க இது ஒரு 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி போயிருக்கலாம் அப்படின்னு அவங்களோட இது தெரியுது. அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. 55 வருஷம் ஆகி இப்பவும் இந்த கேஸ வந்து சால்வ் பண்ண முடியாம இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிபி கூப்பர்ங்கிறவரு யாரு? இவரு எங்க இருக்காரு? ஆனா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாலும், இந்த டிபி கூப்பர் வந்து செஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா, யாருமே செய்ய முடியாது. ஆனா இப்ப வரை உயிரோட இருக்கிறாரா? என்னங்கிறது இப்ப வரை யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டிபி கூப்பரோட விஷயங்கள பார்த்தோம். நாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் ஆனந்த் பாலா. பாய்.